வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ பி சி 3 கணங்கள் கொடுத்துருக்காங்க. எனில் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என காட்டுக. இந்த 3 கணங்களை பயன்படுத்தி இந்த இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? பாருங்க, முதல்ல இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எல்ஹெச்எஸ்னா என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இடது பக்கத்தில் என்ன இருக்கு? ஏ கிராஸ் ஏ. ஏன்ற கணத்துக்கும் ஏன்ற கணத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். ஏன்ற கணத்தில் என்ன இருக்கு? 5,6 கிராஸ் திரும்பியும் ஏன்ற கணம் தான் 5,6. இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி எடுக்கணும் பாருங்க. 5,5 5,6 எழுதிக்கலாமா? 5,5 அடுத்தது 5,6. அடுத்து என்ன செய்யணும்? 6,5 6,6 எழுதிக்கலாமா? 6,5 6,6. இதான் என்னது? ஏ கிராஸ் ஏ. இதுதான் நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர். இப்போ நம்ம வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு. வலது பக்கத்தில் பாருங்க, பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. அப்போ பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், சி கிராஸ் சி கண்டுபிடி, ரெண்டுக்கு வெட்டு கண்டுபிடிக்கணும். முதல்ல பி கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா பாருங்க. பி கிராஸ் பி ஈக்குவல் டு கணம் பி என்ன இருக்கு பாருங்க, 4 5 6. பின்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 4 5 6 கிராஸ். மறுபடியும் பி தான் என்ன இருக்கு? 4 5 6. அவ்வளோதான் இல்லையா? இப்போது இதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல். 4 எடுத்துக்கிட்டு 4,4 4,5 4,6 எழுதலாமா பாருங்க. முதல் இது 4,4, அதுக்கு அடுத்தது 4,5, அதுக்கு அடுத்தது 4,6, அதுக்கு 5 எடுத்துக்கிட்டு 5,4 5,5 5,6 எழுதலாமா? 5,4 அதுக்கு அடுத்தது 5,5 அதுக்கு அடுத்தது 5,6. சரியா? இப்போ 6 எடுத்துக்கிட்டு பாருங்க. 6,4 6,5 6,6 எழுதலாமா? 6,4 அதுக்கு அடுத்தது 6,5 அதுக்கு அடுத்தது 6,6. என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? பி கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க. சி கிராஸ் சி ஈக்குவல் டு சின்ற கணத்தில் என்ன இருக்குது பாருங்க, 5 6 7. இந்த 3 உறுப்புகள் இருக்குது. 5 6 7 கிராஸ் திரும்ப சி கிராஸில் என்ன இருக்குது? 5 6 7. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? எங்கே இது பண்ணணும்? முதல்ல 5,5 5,6 5,7 எழுதிடலாமா? 5,5 அதுக்கு அடுத்தது 5,6 அதுக்கு அடுத்தது 5,7. அதுக்கு அடுத்து 6ல் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. 6,5 6,6 6,7 எழுதிக்கலாமா? 6,5 6,6 6,7. அடுத்து 7ல் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. 7,5 7,6 7,7 7,5 7,6 7,7. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி கிராஸ் பி. பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. எதுக்கு நம்ம வெட்டு கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் பி கிராஸ் பி, இது சி கிராஸ் சி. வெட்டுன்னா இந்த ரெண்டுலேயுமே இருக்கணும். ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது பாருங்க. 4,4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ இது வராது. 4,5 பாருங்க. 4,5 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ இதுவும் வராது. 4,6 பாருங்க. 4,6 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ இதுவும் வராது. 5,4 பாருங்க. 5,4 இங்கே இருக்குது, இதில் இல்லை, அப்போ இதுவும் வராது. 5,5 பாருங்க. இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்கு, அப்போ இது வரும். எடுத்து எழுதிக்கலாமா? முதல் இது என்னது? 5,5. அடுத்தது செக் பண்ணுவோமா? 5,6 பாருங்க. 5,6 இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ வரும் 5,6.
அடுத்து செக் பண்ணுங்க 6,4 6,4 இங்கே இருக்குது இங்கே இல்லை, அப்போ இது வராது. அதுக்கு அடுத்தது 6,5 பாருங்க, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அப்போ வரும் 6,5. அதுக்கு அடுத்து பாருங்க 6,6 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, 6,6. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். இதான் என்னது? வலது பக்கத்தோட ஆன்சர், ரெண்டாவது ஆன்சர். இந்த ஒன்றாவது ஆன்சரையும் ரெண்டாவது ஆன்சரையும் பாருங்கள், சமமாக இருக்கா? 5,5 5,6 5,5 5,6 6,5 6,6 6,5 6,6 ரெண்டு சமமாக இருக்குது. அப்போது 1 மற்றும் 2 1 மற்றும் 2 அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதி சரிபார்க்கப்பட்டது அல்லது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும். என்ன ஃபார்முலா? A cross A ஈக்குவல் டு B cross B வெட்டு C cross C என்பது நிறுவப்பட்டது நிரூபிக்கப்பட்டது. எப்படின்னா எழுதிங்க, நிறுவப்பட்டது என்பது நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.